கூட்டாளி ஒளிய அங்கே தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை நாங்கள் செய்து முடிக்க முடியாது. என்னடா இன்றைக்கு பாருங்கள், அநேக காரியங்களை செய்கிறார்கள் பிரியமான நண்பர்கள், இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனாலும் இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி இந்த காரியங்கள் நடக்கிறதா என்பதுதான் இன்றைக்கு ஒரே கேள்விக்குறியாக அந்த நாட்களில் இருக்கிறது. பாருங்கள், இந்த நாட்களிலே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். ஐயா, இந்த வசனத்தில் தெளிவா பாருங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு செய்கிறோமா? முதலாவதாக. இரண்டாவதாக, அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால், இப்ப ஆண்டவருக்கு முன்பாக பிரியமானபடியா செய்கிறீங்க. மூன்றாவதாக, நாம் வேண்டிக் கொள்ளுகிற எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், கற்பனைகளை கைக்கொள்ளுகிற காரியம் அல்ல. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கற்பனைகளை கைக்கொள்ளும் காரியம் இல்லை. இரண்டாவதாக, அவருக்கு முன்பாக அங்கே பார்க்கிறவர்களிலே பிரியமானவளை செய்கிற காரியம் இல்லை. தேவன் வெறுக்கிற காரியங்கள் இன்றைக்கு செய்கிறார்கள். ஆனால் ஊழியக்காரர்கள் சொல்லி இந்த நாட்களை காரியங்கள் செய்கிறார்கள் பிரியமான பிள்ளைகள். ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள், கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், 2 தோணியிலே காலை வைத்த கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கு கூட இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், இது ஒரு விசுவாச துரோகம் மாதிரி இந்த நாட்கள் இருக்கிறது. நீ என்ன ஆட்டம் பண்ணாலும் ஆடு, கடைசி நாட்கள் ஆண்டோடைய நாட்கள் வருகிற வேளையிலே நீ எங்க நிற்பாய் என்று சொல்லி இந்த நாட்களை எனக்கு தெரியாது, கர்த்தர் அந்த காரியத்தை நிர்ணயிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த வேத பகுதியூடாக சில காரியங்களை இந்த நாட்களை கற்றுக்கொள்ள கூடியதாக இருந்தது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, அடியேன் உட்பட உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இந்த வார்த்தைகளை நீர் கற்றுக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவரீர், இன்றைய நாளும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தைகளா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீ சொன்னீர் ஐயா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது இந்த நாட்களிலே அங்கே கண்டடைவீர்கள் என்று சொன்னீங்களே அப்பா கர்த்தாவே. தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. இந்த நாளும் ஆண்டவரே, விசுவாசத்தினாலே தேடி கேட்டு கண்டுகொண்டு ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளா இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை நீர் மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். மறுவரப்பிலே கேட்க இருக்கிற பிள்ளைகளை கூட நீர் இந்த நாட்களிலே ஆண்டவரை கர்த்தாவே திடப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கருத்துக்களே ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்ட அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் உங்களொருவருக்கே செலுத்தி இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்களை செயல்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். உங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக பாஸ்டர். ஆமென், ஆமென். நன்றி. வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் வாரத்தின் முதல் நாளில் வழக்கம் போல சிறிய ஒரு ஆராதனை கூட கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய வசனத்தை நாங்கள் வேதத்திலிருந்து பார்த்து அதற்கடுத்ததாக நாங்கள் ஆராதனை கூட கடந்து செல்லுவோம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தோமானால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நாங்கள் தேவன் எமக்கு தந்திருக்கும் ஒரு முழு நாளில் நிறைவான மணித்தியாலங்களில் ஒரு சில நிமிடங்களையாவது ஒதுக்கி தேவனுடைய பாதத்தில் நாங்கள் வந்து துதியாகவோ அல்லது ஜெபமாகவோ அல்லது அவரை எம்மையும் குடும்பங்களையும் அவருக்கு ஒப்பு கொடுப்பவர்களாக நாங்கள் இருப்பவர்களாக நாங்கள் எங்களை பழக்கி கொள்ள வேண்டும். அப்படியாக நாம் தேவனுக்காக சில மணித்துளிகளை நாங்கள் ஒதுக்கும் போது தேவன் மேல் இறங்கும் தேவனாக இருக்கிறார். எங்கள் மேல் பிரியப்படும் தேவனாக இருக்கிறார். உதாரணமாக இந்த ஆண்டில் பார்த்தோமாக இருந்தால், எப்படியான ஒரு சூழ்நிலையில் நாம் கடந்து வந்திருந்தாலும் இந்த ஆண்டில் நாம் தற்பொழுது சுகபலத்தோடு உயிரோடு இருப்பது அவருடைய அளவில்லாத கிருபையாக இருக்கிறது. ஏனென்றால் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நாட்கள் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எத்தனையோ பேர் வியாதிகளோடும் பலவீனங்களோடும் மனவேதனைகளோடும் இருக்கிறார்கள். விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள்.
ஆனால் நம் தேவன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாங்கள் வெளியில் ஒவ்வொரு நாளும் போய் வர வேண்டியவர்களான ஒரு நிலையில் இருந்தும் கூட அவர் தம்முடைய பரிசுத்தமான கரத்தாளுங்களை மூடி பாதுகாத்து இம்மட்டுமாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். என் வாழ்க்கையில் கூட ஒரு சிறு மணித்துளியை நான் அவருடைய பாதத்திலிருந்து நான் தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய மணி நேர துளியை தான் கொடுக்கிறேன். ஆனாலும் நான் அவருடைய மகிமையை நான் என் வாழ்க்கையில் காண்கிறேன், நான் உணர்ந்து கொள்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்கிறேன். என்னை எல்லா விதமான அந்தகாரமான சூழ்நிலைகளில் இருந்தும் கூட அவர் தூக்கி எடுத்திருக்கிறார். என்னை ஒரு குறைவும் இல்லாமல் சமாதானத்தை தந்து இம்மட்டுமாய் என்னை கரம் பிடித்து நடத்தி இருக்கிறார். எத்தனையோ அதிசயங்களை எனக்கு செய்திருக்கிறார். அற்புதமான விதமாக என்னை வழிநடத்தி கொண்டு வந்தார். அப்படியான ஒரு தேவனுக்கு நாங்கள் ஒரு சிறு மணி நேர துளியை கொடுத்து அவரை ஆராதித்து அவருடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தும் போது என் வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்கள் சொல்லி முடியாதது. என் வாழ்க்கையிலும் கூட அவர் செய்த அற்புதங்களை சொல்லுவதற்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. அவ்வளவு அநேக விதமான அற்புதங்களை எனக்கு அவர் செய்திருக்கிறார். தேவனுக்கே துதிகன மகிமையை நான் செலுத்துகிறேன். இப்படியாக நாங்கள் அவருக்காக சிறிய நேரத்தை ஒதுக்கும் போது அவர் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 5 நிமிடமோ 10 நிமிடங்களோ தேவனுக்காக ஒதுக்கி இந்த வானொலியில் வந்து பாடலாகவோ செய்தியாகவோ அல்லது வேதாகமத்திலிருந்து 2 வரிகளை கூட வாசித்தாலோ உங்களை தேவன் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்பது உண்மை. வானொலிக்கு வந்துதான் உங்கள் தாளந்துகளை கொடுப்பது என்பதன் கருத்து என்னவென்றால், நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறீர்கள், கேட்டுக்கொண்டிருப்பவர்களை ஆசீர்வதிக்கிறீர்கள், தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்கள் உலகத்திற்கு எடுத்து வருகிறீர்கள். ஆகவே தேவன் உங்களை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பார். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். இந்த நாளையும் இந்த நேரத்தையும் நீர் எனக்கு தந்து உம்முடைய பரிசுத்த பாதத்திற்கு நீர் என்னை அழைத்து வந்து அந்த கிருபைக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனாய், எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கும் தேவனாய், உயிருள்ள தேவனாய், பரிசுத்த ஆவியானவராய் என் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் தெரிந்தெடுத்த பிள்ளைகளாக, நாங்கள் ஒருமனப்பட்ட பிள்ளைகளாக உம்முடைய பாதத்திற்கு இன்றைய நாளில் வந்திருக்கிறோம். நாங்கள் உம்முடைய பாதத்தில் நின்று இன்றைய நாளில் துதிப்பதற்கு நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். இதுவரை எங்களை நடத்தி வந்த தேவன், இம்மட்டுமாய் எங்களை கரம் பிடித்த தேவன், இனிமேலும் நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா. நீர் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து நான் நன்றி செலுத்துகிறேன். பலவீனமான நேரங்கள் எல்லாம் எங்களை தூக்கி நிறுத்தின தேவன் நீர். நாங்கள் எங்கு சென்ற போதிலும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்கிறது. ஒவ்வொன்றிற்குமாக நான் கண்ணீரோடு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அது மட்டுமல்ல, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர் ஐயா. உமக்கு நன்றி தகப்பனே. நீர் இரக்கமுள்ளவராயிருந்திருக்கிறீர், மனதுருகும் தேவனாயிருந்திருக்கிறீர், கருணையுள்ளம் கொண்டவராயிருந்திருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த கரத்தால் மூடி பாதுகாத்திருக்கிறீர். ஒவ்வொன்றிற்குமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொன்றிற்குமாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டில் நாங்கள் உயிரோடு இருப்பது உமது அளவில்லாத கிருபை, சுகபலத்தோடு இருப்பது அளவில்லாத கிருபை ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது உமது சுத்த கிருபை தகப்பனே. உம்முடைய பாதத்தில் நாங்கள் நிலை நிற்க தகுதி பெற்றிருக்கிறோம் ஐயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நாட்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நீர் பரிசுத்தமான ஒரு தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன், மகிமையான தேவன், மகத்துவமான தேவன். உம்முடைய பாதத்தில் இந்த பாவிகளான எங்களை வந்து நிற்க தகுதியாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதற்காக உமக்கு நன்றி ஐயா. நீர் பரிசுத்தமான தேவன், தூயாதி தூயவர், தூயவர் என்ற சொல்லுக்கு பாத்திரமான தேவன். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எபினேசரே
வருகையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரபா யெகோவா ரபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இசையா ஆராதனை 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 ஆராதனை. நன்றி ஆண்டவரே, நன்றியோடும் துதிக்கிறேன் ஐயா. இரவு முழுக்க எங்களை காத்து ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்து, புதிய கிருபையால் எங்களை நிறைத்து, உற்சாகமாய் எங்களை உமது பாதத்தில் வந்து நிற்க செய்த தேவாதி தேவனே, நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு உம்முடைய பாதத்தில் நிற்கிறேன் ஐயா. உள்ளத்தின் அடி ஆழத்தில் இருந்து நான் உம்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே. யெகோவா ஈரே, நீர் எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தகப்பன் ஆண்டவரே. யெகோவா ஷம்மாவாய் நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே. யெகோவா ஷாலோமாய் நீர் எங்கள் குடும்பங்களுக்கு சமாதானத்தை தந்து வழி நடத்தும் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய கரத்தின் நிழலில் எங்களை வைத்திருக்கிறவரே, உமக்கு நன்றி ஐயா. தாயின் கருவில் இருந்து எங்களை தெரிந்து கொண்ட தேவன், உமக்கென்று நீர் எங்களை முன் குறித்த தேவன், உமது பிள்ளைகளாக எங்களை தெரிந்தெடுத்த தேவன், எங்களுக்காக உமது பரிசுத்தமான இரத்தத்தையே சிலுவையில் சிந்தின தேவன் நீர். உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. நீர் மாட்சிமை நிறைந்த தேவன் ஐயா, நீர் மகிமை நிறைந்த தேவன் ஆண்டவரே. நீர் உயரமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம் ஐயா. உமக்கு நன்றி ஐயா, நன்றி தகப்பனே. ராஜாதி ராஜனே உம்மை ஸ்துதிக்கிறேன், மன்னாதி மன்னனே உம்மை ஆராதிக்கிறேன், பணிந்து குனிந்து உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஐயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர், மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். என்னை மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு
நீருடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனேயும் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதனேயும் நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. என்னப்பா உன் திருப்பாதமே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. தாயை போல எங்களை தேற்றி, தகப்பனை போல எங்களை அரவணைக்கும் ஒரு பிதாவான ஆவியானவராய் எங்களோடு இருப்பவரே உம்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே. எங்களோடு இருப்பவரே நான் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. எப்படியான ஒரு சூழ்நிலை வந்தாலும், மலை போல துன்பம் வந்தாலும், அக்னி போன்ற சோதனைகள் வந்தாலும், ஒவ்வொன்றிலும் இருந்து எங்களை தூக்கி எடுக்க வல்ல தேவன் எங்கள் தேவன். நாங்கள் நம்பத்தக்க தகப்பன் நீர் ஆண்டவரே. கண்மணி போல எங்களை காத்து கொண்டு வருகிற தேவன் நீர் ஆண்டவரே. உள்ளங்கையில் எங்களை பொறைந்து எங்களை வைத்திருக்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. பலவீனமான நேரம் எல்லாம் எங்களை நீர் பலத்தால் இடை கட்டுகிறீர். என் கிருபை உனக்கு போதும் என்ற வார்த்தைகளால் எங்களை தேற்றுகிறீர் ஆண்டவரே. எங்கள் பலவீன நேரம் எல்லாம் நீர் பலம் தரும் தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா. நாங்கள் தான் உம்மை தேடாமல் இருந்த நேரங்களில் எல்லாம் நிழல் போல எங்களை தொடர்ந்து வந்து எங்களை கரம் பிடித்த தேவன் நீர். ஆயந்தன் நாடுகளை தேடுவது போல எங்களை தேடி வந்து கண்டெடுத்த தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறேன் ஐயா, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை சுதிக்கிறேன் தகப்பனே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே.
பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் சிலுவையில் அடிக்கப்பட்ட தேவன் ஐயா, எங்களுக்காக உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தின தேவன் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தில் சுகமாக வாழ்வதற்காக, நோயில்லாமல் வாழ்வதற்காக எங்கள் பாவங்கள் சாபங்களை நீர் ஏற்றிக்கொண்ட தகப்பன் ஆண்டவரே. உமது தலைமையில எங்கள் பாவங்கள் சாபங்களை சுமந்த தேவன் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் அன்புள்ளம் கொண்ட தகப்பன் ஆண்டவரே. நீர் அளவுக்கு அதிகமாக எங்களை நேசித்த தகப்பன் ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஐயா. எங்களுக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக நீர் நொறுக்கப்பட்ட தேவன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் நோய்களை நீர் நீக்குவதற்காக எத்தனையோ காயங்களை அடிபட்ட தகப்பன் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார், எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். கண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய, நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய, நித்திய ஜீவன் தந்தார். எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார், எபினேசர் செய்த நன்மைகளை. காயப்பட்டார் நாம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானோம் தழும்புகளா. எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார், எபினேசர் செய்த நன்மைகளை. சாபமானார் நம் சாபம் நீங்க, மீட்டாரே சாபத்தில் நின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றோம் சிலுவையினார். எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார், எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி ஐயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைக்கிறேன் ஆண்டவரே. என் கண்மலையான தகப்பனே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். எங்களுக்கு மீட்பு தந்து, எங்களுக்கு ரட்சிப்பு தந்து, எங்களை வழிநடத்தி கொண்டு வருபவரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை ஸ்துதிக்கிறேன் ஐயா,
உம்மை ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தால் நீர் எங்களை கழுவின தேவன். எங்களை கழுவி சுத்தமாக்கி உமது பிள்ளைகளாக்கின தேவன் ஆண்டவரே. எங்களை துதிக்கும் பாத்திரங்களாக மாற்றின தேவன் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நிற்க தகுதியுள்ள பாத்திரங்களாக எங்களை மாத்தினவர் ஆண்டவரே. எங்களை நிரம்பி வழியும் பாத்திரமாக மாற்றின தேவன் நீர்தான் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வார்த்தைகள் மூலம் நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறது ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த வார்த்தைகள் மூலம் நீர் தேவனுள்ள பரிசுத்தமான தேவனாய் நீர் இருந்து எங்களோடு பேசுகிறீர் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி ஐயா. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். பரிசுத்தமானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருந்து எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தமான கரங்களால் எங்களை அணைக்க காத்திருப்பவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நாங்கள் வாழும் இல்லங்களில் ஒவ்வொருவர் இல்லங்களிலும் நீர் எங்களோடு ஜீவிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக சிந்தின அந்த பரிசுத்தமான ரத்தம் எங்கள் இல்லங்கள் ஒவ்வொன்றிலும் தெளிக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த கரத்தின் நிழலில் உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட எங்களை உம்முடைய கரத்தின் நிழலில் நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உவந்ததாகட்டும். என் கண்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உவந்ததாகட்டும். துணிகர பாவ கிரிகை மேற்கொள்ள முடியாது. துணிகர பாவ கிரிகை மேற்கொள்ள முடியாது. வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமாய். வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமாய். ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா ரட்சகரே, கழுவினீரே. என் கண்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். வார்த்தையின் வல்லமையால் நான் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். பாதையில் நடப்பதினால் நான் ஞானம் பெறுகின்றேன். பாதையில் நடப்பதினால் நான் ஞானம் பெறுகின்றேன். ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவி. ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உவந்ததாகட்டும். இதயம் மகிழ்கின்றது வசனம் உட்கொள்வதால். இதயம் மகிழ்கின்றது வசனம் உட்கொள்வதால். கண்கள் மொழிகின்றன வார்த்தையின் வெளிச்சத்தினால். என் கண்கள் மொழிகின்றன வார்த்தையின் வெளிச்சத்தினால். ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் என் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். உம்முடைய அளவில்லாத அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமது தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமது கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா.
நன்றியோடு துதிக்கிறேன். தாய் தன் பாலனை மறந்தாலும் நீர் எங்களை மறவாத தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்தரான தேவாதி தேவன் நீர். எத்தனையோ தூதர்கள் மத்தியில், துதிபாடும் மத்தியில் வீற்றிருக்கும் என் தேவாதி தேவன், எங்கள் மத்தியிலும் நீர் உயிருள்ள தேவனாய், பரிசுத்த ஆவியானவராய் நீர் அசைவாடிக் கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, மட்டுமாய் என்னோடு இருந்து நீர் என்னை வழி நடத்தி உம்முடைய பரிசுத்தமான பாதத்திற்கு என்னை கொண்டு வந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிக்க வைத்த கிருபைக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னோடு சேர்ந்து இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் உம்மை ஆராதித்து துதித்த அந்த கிருபைக்காகவும் நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சகோதரியே. இன்றைய நாளிலும் சங்கம வானொலியின் மாலை நேர விடுதலை வெளிச்ச நேரத்திலே வந்து அநேக பாடல்களை தொகுத்து பாடுகிறீர்கள். இனிய பாடல்கள். கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய நாம் ஒன்றே மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள், நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள், குடும்ப காரியங்கள் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நன்றி பிரதர். உங்களையும் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், ஊழியங்கள், உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you too. ஆமென், ஆமென். சங்கம வானொலியின் மாலை நேர விடுதலை வெளிச்ச நேரம். சங்கம வானொலியின் மாலை நேர விடுதலை வெளிச்ச நேரத்திலே துதிகள், ஆராதனைகள், செய்திகள், பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்ந்து வருவது ஒரு தியான பகுதி. இந்த சங்கம வானொலியானது அநேக நிகழ்ச்சிகளை தொகுத்திருக்கிறார்கள். திங்கட்கிழமையிலே சமூகம், செவ்வாய்க்கிழமையிலே வேத வினாவிடை, புதன்கிழமையிலே பாட்டுக்கு பாட்டு, வியாழக்கிழமையிலே பட்டிமன்றம். வியாழக்கிழமை பட்டிமன்றத்தின் தலைப்பு தேவனுடைய வழிகள் உத்தமமானவைகளா பாதுகாப்பானவைகளா? தேவனுடைய வழிகள் உத்தமமானவைகளா பாதுகாப்பானவைகளான தலையங்கத்திலே வியாழக்கிழமை வாதாட இருக்கிறோம். வெள்ளிக்கிழமையிலே தொடர்பாளம். அது மட்டுமல்ல, சங்கம வானொலியின் மாலை நேர விடுதலை வெளிச்ச நேரத்திலே திங்கட்கிழமையிலிருந்து 7 மணிலிருந்து 10 மணி வரை விடுதலை வெளிச்ச நேரம். இந்த விடுதலை வெளிச்ச நேரத்தில் அநேக தேவதாசர்கள், தேவ பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டார்கள். ஒரு முறை இந்த விடுதலை வெளிச்ச நேரத்தை கேட்டு பாருங்கள். கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் வந்து கலந்து கொண்டார். இன்றைய நாளிலே டொரண்டோ நேரப்படி 7 மணியிலிருந்து 9 மணி வரை ஒரு ஜெப வேலை. அந்த ஜெப நேரத்திலே 100க்கு மேலான ஊழியர்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். நாட்டுக்காக, சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். இந்த ஜெப விண்ணப்பத்தில், ஜெப குழுவிலே இலங்கையிலிருந்து ஊழியர்கள், அமெரிக்காவிலிருந்து ஊழியர்கள், இந்தியாவிலிருந்து ஊழியர்கள், கனடா தேசத்திலிருந்து ஊழியர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெப நேரம். அந்த ஜெப நேரத்திலே கலந்து கொண்டு விண்ணப்பங்கள் வரும்பொழுது நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கலாம். எனவே மறந்துட வேண்டாம். இன்றைய நாளிலே தொடர்ந்து நேரப்படி மாலை 7 மணிக்கு தொடர்கின்ற அந்த சகோதர ஐக்கியர், ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்கள் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு இருக்க ஜெப நேரத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, ஜனவரி 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 21ஆம் வருடம் சங்கம வானொலியின் 5வது ஆண்டு விழா. சங்கம வானொலியை 4 ஆண்டுகள் தேவன் வழிநடத்தி தடைகளை முறியடித்து 5வது ஆண்டிலே முதல் படியிலே வரும்பொழுது உங்களுடைய ஜெபங்கள், கவிதைகள், பாட்டுக்கள், ஆராதனைகள் நீங்கள் கொண்டு வர வேண்டாம். கொண்டு வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வருவது தியான பகுதி. இந்த தியான பகுதிக்கு விடை அளிக்கிறார் பாஸ்டர் வானரியா. ஜெபம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம வானொலியின் மாலை நேர விடுதலை வெளிச்ச நேரத்திலே இந்த தியான பகுதியை ஆசீர்வதித்தாரும். இந்த தியான பகுதியின் வெளிப்பாட்டை கொடுக்கிற பாஸ்டர் வானரியா ஆசீர்வதித்து, சங்கம வானொலியை ஆசீர்வதித்து, கேட்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த தியான பகுதியை கேட்கும் பொழுது பக்தி விருத்தி அடவும்,
வார்த்தையின் ஆழமான பொக்கிஷங்களை சத்தியங்களை கண்டு கொள்வோம் ஆண்டவரே. இந்த தியான பகுதி நேரத்தை முது பாதப்படியிலே வந்து ஜெபிக்கிறேன். நீரே பொறுப்படுத்து, நீரே ஆசீர்வதித்து, நீர் வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் வானரையா. எப்படி இருக்கின்றீர்கள்? நல்ல சுகமா இருக்கிறேன் ஆண்டவருடைய கிருபையினால். ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே தியான பகுதி லூக்கா 9ஆம் அதிகாரம் 44, 45. லூக்கா 9ஆம் அதிகாரம் பக்கம் 95, 44, 45 வசனங்களை எடுப்போம். 44ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த வார்த்தையை கவனமாய் கேளுங்கள், கவனமாய் கேளுங்கள். மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்க போறார் என்றார். அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளா இருந்தது. அந்த வார்த்தையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள். இங்கே ஆண்டவரை சொல்ற இந்த வார்த்தையை கவனமாக கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்ற வார்த்தை இந்த சீஷர்கள் மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போறார் என்றார். கவனமா கேட்ட வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. ஏன் அறிந்து கொள்ளவில்லை? அது அவர்களுக்கு தோன்றாமல் மறுபொருளாக இருந்தது. ஏன் மறுபொருளாக இருந்தது? அந்த வார்த்தை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள். இப்ப ஆண்டவர் வார்த்தையை சொன்னால் சீஷர்கள் கேட்பாங்க, இந்த அர்த்தம் என்ன? தேவன் உவமையாக அநேக காரியங்களை சொல்லுகிறார். ஆனா இந்த 44, 45 வசனத்திலே அவர்கள் அந்த கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவும் இல்லை. அதை பற்றி கேட்க அவர்களுக்கு ஒரு பயந்தார்கள். அதாவது ஏன் இப்படி நடந்தது கேட்டிருக்கலாம் தானே. ஆண்டவரே மனுஷகுமாரன் கையில் ஒப்பு கொடுக்க போறது சொல்றது என்ன மாதிரி அதை விளங்கப்படுத்த கேட்டிருக்கலாம். கேட்டு ஆண்டவர் விட சொன்னால் சீஷர்களுக்கு என்னவா இருந்திருக்கும்? அநேக கேள்விகள் இதிலே வருகின்றது. ஏன் அந்த அவர்களுக்கு இது மரபொருளா இருந்தது? இந்த வார்த்தை குறித்து ஏன் கேட்கவில்லை? உங்களுடைய விளக்கத்தை கொடுங்கள், கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் லார்ட் ஐயா. நீங்கள் இன்றைக்கு கொடுத்த முதல்ல செய்தியை கேட்டீங்களா? கேட்டேன். அந்த செய்தியில இந்த காரியத்தை நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லி இருக்கிறேன். இந்த காரியம் இந்த அதிகாரத்துக்கு வர இல்லை. ஆனா அந்த செய்தியில சொல்லப்பட்ட காரியம் இதுதான் முக்கியமான காரியம் ஐயா. ஆமென். என்னென்றால் இப்ப பாருங்க, அந்த சீசர்கள் இருந்தார்கள், ஆண்டவரோட இருந்தார்கள். ஆண்டவர் ஏற்கனவே பேதுருவை பிடிச்சி சொல்லி இருக்கிற, இங்க வாப்பா, நீ நாணலா இருக்கிற, நீ கேபாவா இருக்கிற, நீ கற்பாறையா இருக்கிற, உண்மையில நான் மூலமா இந்த நாட்கள்ல சபையை கட்ட போறேன். நான் மூலக்கல்லா இருக்கிறேன். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தான் சீஃப் கோன், அதாவது மூலக்கல்லா இருக்கிறார் ஐயா. ஆமென். அப்ப அந்த மூலக்கல்லா அவர் இருந்து அதற்கு மேலதான் என்ன செய்யறாருன்னு சொன்னா பேதுரு மூலமா தான் தன்னோட ராஜ்யத்தை கட்டுறன்னு சொல்லி இந்த பூமியில ஆண்டவர் ஒரு காரியத்தை ஏற்கனவே பேதுரு சொல்லி இருக்கிறார். ஆமென். அப்படி இருந்து கூட பேதுரு பாருங்க, ஆண்டவர் சிலுவையில அடிக்கப்பட்டதுக்கு பிறகு பேதுரு எங்க போனவர்? போய் அதான் சொல்ல, பேதுரு எங்க போன, யாக்கோ எங்க போன, பாருங்க இவங்க எல்லாரும் போய் ஒழிச்சிட்டாங்க. என்னன்னு சொன்னா இவங்களுக்கு அதுக்குள்ள எல்லாம் பத்தாவதுக்கு, அதாவது திதிமுன்னு சொல்லி சொன்னால் என்ன பேர்? இவருக்கு அந்த திதிமு, அவருக்கு பேர் ஞாபகத்துல வருது இல்லையா? அவர் பேர் திதிமு. மற்றும் அவருக்கு விசுவாசமே இல்லாம போயிட்டு அவர் சொல்லி போட்டா உடனே வந்து நான் அவருடைய தழும்புல கையை போட்டு பார்த்தால்தான் இந்த நாட்களை நான் நம்புவேன்னு சொல்லியும் போட்டா. ஏனையா பயந்து போய் ஒழித்தார்கள். அதானையா முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு விசுவாசம் இல்லையே ஐயா. விசுவாசம் இருந்திருந்தால் அப்படியாக பயந்து போய் ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது காரியம் ஐயா, அவர்களுக்கு இல்ல ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை. அடுத்த 2வது பகுதி பாருங்க, நான் சொல்றது. அப்ப இவங்க அதுக்கு பிறகு பாருங்க ஒரு காரியம், அந்த பெண் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால் மரியாள் வந்து விசுவாசத்தோட தான் அந்த இடத்துல வந்து பாக்குறாள். ஏன்னு சொல்லி சொன்னால் அவருடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் நடந்திருக்குது. நடந்தபடியாத்தான் அவருக்கு அந்த விசுவாசம் இருக்கு. அதனை அந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிறதையா வேதம் சொல்லுது, நம்பப்படுகிறவையும் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறதையா. ஆமென். இன்றைக்கு பாருங்க ஐயா,
ஒரு மரணப்படுக்கையில இருந்து ஆண்டவர் தூக்கி எடுக்கிற ஊழியர்கள் விசுவாசத்துல நடந்து கொண்டு போயிடும் ஐயா. ஆமென். அவர்களுடைய எந்த காரியம் வந்தாலும் மற்றவனை பற்றி கவனிக்காம ஓவர்டேக் பண்ணிக்கொண்டே போய்க்கொண்டே இருப்பாங்க. நீ சொல்ற அப்ப இதான் அந்த முக்கியமான அப்ப மனுஷனுக்குள்ள வந்து கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஐயா பவுண்டேஷன் வந்து விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை உருவாக்க முடியாது. கிறிஸ்துவோட நடக்க முடியாது. இன்னைக்கு காற்று வீசுன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் ஐயா. அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நமக்கு பக்கத்துல நிக்கிறாருன்னு ஏன் நாங்க விசுவாசிக்கல? தெரியல, கண்ணுக்கு தெரிஞ்சாலோ ஐயா. ஐயா காத்து கண்ணுக்கு தெரியுதா? நீ காத்து என்ன நிறம் சொல்லுங்க பாப்போம். காத்துக்கு நிறம் இல்ல, கொடிய கட்டி இறைக்க ஒரு அளவுல தெரியுது. வடக்கே இருந்து மேற்கே காத்து ஐயா, காத்துக்கு கொடிய கட்டிலேயே காத்து வீசணும் உணர்வு நமக்குள்ள வருது ஐயா. குளிர் காத்து தென்றல் காற்று. அதே மாதிரி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிற வேளையில் நம்ம கிட்ட இருக்கிற வேளையில் ஒரு அனல் ஒன்று மூடும் ஐயா. அதான் அபிஷேகம் சொல்றோம். அப்ப பாருங்க, இன்றைக்கு அந்த உணர்வு இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால் இன்றைக்கு இவர்கள் வந்து இந்த காரியத்தை குறிச்சு பேசியும் இருக்க மாட்டாங்க. இந்த வசனம் வர வேண்டிய அவசியம் இல்லை ஐயா. அதான் நான் கேட்கிறேன். இப்ப நீங்க இதே அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை வாசிங்க ஐயா. 22ஆம் வசனம் சொல்லுது, மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திக்கவும் வேண்டும் என்று சொன்னார். அப்ப பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் ஏற்கனவே ஐயா இவங்களுக்கு முன்னே சொல்லியாச்சு. உறுதியா கட்ட கொடுத்துட்டாரோ? உறுதியா அவர் தெளிவா சொல்லிட்டார் ஐயா. இப்ப பாருங்க, இன்றைக்கு அதை நான் சிலத்துல பாருங்க, சில ஆக்களுக்கு தமிழும் தெரியாது, சிங்களம் தெரியா, இங்கிலீஷ் தெரியா, ஒன்றும் தெரியா சில ஆக்களுக்கு ஒரு விளக்கம் இல்ல ஜனங்களா இருப்பாங்க. அப்ப பாருங்க, அதே மாதிரி இப்ப பாருங்க, ஆண்டவர் சீசர்களுக்கு தெளிவா சொல்லிட்டு, இங்க வாங்கப்பா, நான் இந்த காரியத்துக்காண்டிதான் இந்த பூமிக்கு வந்தேன், நான் அந்த காரியத்தை செய்ய போறேன். அப்படி இருந்து கூட ஆண்டவர் சொல்ற அந்த நாட்கள்ல பாருங்க, அந்த நாட்கள் ஒரு சபையை நான் உருவாக்க போறேன், அதாவது ஒரு ராஜ்யத்தை உருவாக்க போறேன். பரலோக ராஜ்யம் இருக்கிற மாதிரி பூலோகத்திலும் ஒரு ராஜ்யத்தை ஏற்கனவே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கையா. ஆண்டவர் சொல்லி இருக்கிற நாட்களை மத்தியில பரலோகத்திலே செய்யப்படுற சித்தம் பூலோகத்தில் செய்யப்படுவதாக, பரலோகத்தில் உங்களுடைய ராஜ்யம் பூமியிலும் வருவதாக சொல்லப்பட்டிருக்கையா ஜெபத்திலே. என்ற கேள்வி ஐயா, அது ஒருவருக்கும் சொல்லக்கூடாத உறுதியா கட்டளைட்டானா எப்படி சொல்லுவாங்க ஐயா? இப்ப ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாது. இப்ப பாருங்க, எந்த இடத்துல பாருங்க சொல்லப்படுகிற காரியம் அப்படின்னு சொல்லி சொன்னா, மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகளை படவும் மூப்பராளதனம் கொல்லப்படவும் உயிர்த்தெழுக்கும் 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் சொல்லி 21ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. 22ஆம் வசனத்தை பாருங்க ஐயா, கேக்குதா? விளங்குதா? விளங்குது. அப்ப 23ஆம் வசனம் சொல்லுகிறார், பின்பு அவர் அவர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன் சிலுவையை வெறுத்து அதாவது ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். அப்ப தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறான், அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போறான், அதை ரட்சித்துக் கொள்வான்னு சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை சொல்லிக் கொண்டு வர. அப்ப இது எதை குறிக்கிறது சொன்னால், அவருடைய சிலுவை மரணங்களையும் சிலுவை பாடுகளையும் இந்த நாட்களில் சொல்லுகிறார் ஐயா. அப்ப சொல்லி இருந்து கூட இந்த 45வது வசனத்தை 44வது வசனம், நீங்கள் இந்த வார்த்தையை கவனமாய் கேளுங்கள், மனுஷகுமாரன் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்ற பாருங்கள் இந்த நாட்கள் 44ஆம் வசனத்துல. சரியா ஐயா? அப்ப சொல்லிவிட்டு சொல்றார், அவர்கள் அந்த வார்த்தையை அங்கே கருத்தை அறிந்து கொள்ளவில்லை, அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளா இருந்தது. அந்த வார்த்தையை குறித்து அவர்களிடத்திலே விசாரிக்கும். என்னன்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தா அவங்க எல்லாரும் டியூப் லைட்டா இருந்திருக்கிறாங்க. விளங்க சொல்றது ஐயா? விளங்குது? இன்றைக்கு சில பேருக்கு ஐயா மனம் திரும்புன்னு சொல்லி 50 சொன்னாலும் ஐயா தெரியாது. திரும்ப அடுத்த நாள் வந்து வைப்பான், மனம் திரும்பண்டா என்னன்னு வைப்பான். வணங்கா களத்து உள்ளவர்களாம். வணங்கா களத்து இல்லையா ஐயா, டியூப் லைட் ஐயா. வணங்கா களத்து வேற, டியூப் லைட் வேற. வணங்கா களத்துனா வைராக்கியமா நிற்கும், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி. டியூப் லைட் சொல்றது மண்டைக்கு மூளை இல்லை, மண்டைக்கு களிமண் தான் இருக்கும். அது என்னையா டியூப் லைட்? டியூப் லைட் ஒரு ஒரு வெளிச்சமே வெளிப்பாடு இல்லாத சனமா இருக்கு. தெரியுமா? வெளிப்பாடு இல்லாத சனம். வெளிப்பாடு பாருங்க, கொரோனா வருது, கொரோனா வந்த கொரோனாக்குள்ள நடந்து போனா செத்து போவேன்னு சொல்லி சொன்னால் கேட்டு ஓகே எல்லாம் தலையாடி போனீங்க. இப்ப இந்த அடுத்த நிமிஷம் பார்க்க தண்டை வாடில வெளிக்கிட்டு போகும், மாஸ்கும் இல்லாம ரோட்ல. அப்ப இந்த 3 நாள் காணுக்க செத்து போய் கிடக்கும். டியூப் லைட் எல்லாம் சரியா? இதுதானே அந்த டியூப் லைட் காரியங்கள். அப்ப இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இந்த இடத்துல இருந்திருக்கணும். அப்ப இவங்களுக்கு படிச்சு ஆண்டவர் சீசர்களுக்கு ஒரு காரியத்தை கூட வந்து மறைக்க இல்லையா.
அதான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். எல்லா மறைபொருளையும் தேவன் அந்த இடத்துல வெளிப்படுத்து. ஆனா இவங்களுக்கு அந்த அந்த காரியத்தை புரிஞ்சு கொள்ற அளவுக்கு தன்மை இல்லை. இப்ப பேதருக்கு இந்த புரிஞ்சு கொள்றதுக்கு தன்மை இருந்திருந்தால் கெட்செமனே தோட்டத்துல வந்து மல்குஸ் என்ற வீரன் வந்து ஆண்டவரை பிடிக்கிற நேரத்துல கத்தி எடுத்து அவனுடைய காதை வெட்ட மாட்டானே. சொல்லி இருப்ப அந்த நாட்களும் வேத வார்த்தை நிறைவேறது காரியங்கள் நடக்குன்னு சொல்லி. ஆமென் ஆமென். பாருங்க, இதுதான் இந்த முக்கியமான அந்த காரியம் வந்து வேதத்துல இந்த காரியங்கள். இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட ஆட்கள் தான் கிறிஸ்தவத்துல இருக்கிறார்கள் ஐயா. கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியங்கள் தெரிகிறது இல்லை. கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து அதுல என்ன நடக்குது, என்ன காரியம் செய்தன்னு தெரிகிறது இல்ல. வந்து கண்டபாட்டுக்கு பிரசங்கத்தை சொல்லி போட்டு போறது. இப்ப அதாவது இந்த நேரத்துல ஜனங்கள் அழுதோ நிக்கிறது, இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் லொட்டோவை போடுங்க காசு வரும், இப்படியான பிரசங்கத்தை சொல்லி போட்டு போவாங்க. அக்கௌண்ட்ல காசு வந்துருக்கு போய் பாருங்க, அக்கௌண்ட்ல காசு வந்துருக்கு பாருங்க, செல்போனை திறந்து பாருங்க. இந்த காரியத்தை பண ஆசையை காட்டி காரியங்களை செய்வாங்களுடைய ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வழியிலே இந்த நாட்களை பாருங்க. எனக்கு இந்த வேதத்துல பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னு சொன்னா யோவான் ஸ்நானனோட பிரசங்கம் தெளிவான பிரசங்கம் ஐயா. உண்மையா உத்தமா ஊழியம் ஐயா. பிரசங்கம் என்ன இதுதான் சீசனுக்கு ஏற்ற பிரசங்கம் ஐயா. இதான் காலம், மனம் திரும்பு. கோடாலியானது மத்திய 3ஆம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்க. கோடாலியானது கால் நடுகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனிகூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அப்ப அதனுடைய காரியம் என்ன தெளிவா சொல்லுகிற. நீ மனம் திரும்பாட்டி உன்னை வெட்டி அங்க அக்னிக்கெல்லாம் போடப்படும். ஆண்டவரா இயேசு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளு சொல்லி. அப்ப அந்த காரியத்தை இன்றைக்கு வந்து அப்படி பிரசங்கத்தை பிரசங்கிறதுக்கு இன்றைக்கு ஆட்கள் குறைவு. சரியா? செழிப்பான பிரசங்கம் தான் இன்றைக்கு. செழிப்பான பிரசங்கள்னால ஜனங்கள் வந்து நேர என்ன செய்றாங்களோ அப்படியே பிளைட்ல இருந்து பின்கதவை திறந்து விட்ட மாதிரி எல்லாம் அப்படியே நரகத்துக்கு தான் போகுது. சரியா? பின்கதவை திறந்து விட்டா என்ன நடக்கும் ஐயா? அதுக்கு காரணம் எல்லாம் இந்த வேதத்தை சரியான முறையில படிக்காமதான் இந்த வந்த விஷய காரணங்கள். அதுதானே ஐயா. இப்ப பாருங்க, அதுதானே நான் ஏற்கனவே நான் எத்தனை ஜனங்களுக்கு சொல்லி கொண்டு வரேன். பாருங்க ஐயா, அந்த நாட்கள்ல ஐயா எல்லாரும் போதகர்களாய் வர முடியாது ஐயா. இப்ப முதலாவதாக வந்து ஐயா வேதத்திலேயே சொல்லப்படவில்லை எல்லாரும் போதகர்கள். எடுத்தா பாருங்க, இன்றைக்கு முழுக்க பாஸ்டர் தான் சொல்றாங்க. விசுவாசி இல்லை ஐயா. விசுவாசி இல்லை. ஒரு சபையில 50 பாஸ்டர் இருந்தால் 2 விசுவாசி இருப்பாங்க. ஒரு சபையில பார்த்தனையா அந்த போதர் என்னன்னா சபைக்கு வாரவர்களை வெளியால விட்டு விலகாதபடி உடனே ஆக்களை கூப்பிட்டு 2 கிழமை 3 கிழமையில வந்து அவங்கள எல்டராக்கிடுவேன். சரியா? எல்லராக்கி மினிஸ்டர் ஆக்கி இப்படி காரியங்களை செய்திருவேன். இப்படி சபை ஒன்று இருக்குது பாருங்க. அப்ப சபைக்குள்ள வந்து இருக்கிறது 30 பேர் ஐயா. 21 பேர் எல்டரும் மினிஸ்டரும் டீக்கன்ஸ். அப்ப 21 பேர்னா மிச்சம் எத்தனை பேர்? 30 பேர்ல பிரசங்கத்தை கேட்கிறது. அதனையா 30 பேர்ல 21 பேர் அங்க டீக்கனும் பாஸ்டரும் எல்டருமே ஓடிதான் செய்து வச்சிருக்கு. ஏன்னா மிச்சம் 7 பேர் வச்சுக்கொண்டு என்ன செய்யறது பாருங்க. இதான் நடக்கிற காரியங்கள். அப்ப இன்றைக்கு அந்த இந்த சூழ்நிலையில தான் இன்றைக்கு என்ன நடக்கணும்னு சொன்னா என்னத்துக்கானு சொல்லி சொன்னால் இவங்க இப்ப பாருங்க நல்ல இதுல நல்ல பொசிஷன்ல நல்ல காரியத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே இவேளை விட்டா பிரச்சனைன்னு சொல்லி போட்டு சபையோடணும் தானே அந்த ரீசனுக்கான செய்யறோம். ஆனா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிரசங்கம் செய்யறதுக்கோ அல்லது ஜெபம் பண்றதுக்கோ தெரியாது ஐயா. தெரியாது. இப்ப நான் ஒரு சபையை நான் இதை சொல்லல ஐயா. நான் இருந்த ஒரு தெரிஞ்ச ஒரு சபை ஒன்றுல ஐயா பாக்குறேன் ஐயா. அவங்க ஜெபம் பண்றதுக்கு புத்தகம் பண்ணி வந்து வாஜி ஜெபம் பண்றான் ஐயா. அப்ப நின்று சும்மா ஜெபம் பண்றான்னு ஜெபம் உள்ளுக்குள்ள இருந்து இதயத்துல இருந்து வர வேணும். சரி, ஓகே. புத்தகத்துல இருந்து வரக்கூடாது. இவங்கள் சரியா ஒரு ஜெப குரூப்பை ஜெப பிரேயரை நடத்தணும்னு சொல்லி விட்டால் என்ன செய்வாங்கன்னா புத்தகத்தை எடுத்து வச்சுக்கொண்டு ஓகே நோய்க்காக ஜெபிக்கிறது, ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறது, அதுக்காக ஜெபிக்கிறது, இதை வச்சு ஜெபிக்கிறது. ஐயா ஜெபம் என்று சொல்லி சொன்னா ஓகே வேதத்தை எடுத்து வேதத்திலே 2 நாளாம் 14 என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், அதாவது இப்படியா என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்கள் தலைகளை தாழ்த்திருந்த வசனத்தை சொல்லி அதற்குரிய ஜெபத்தை ஏறெடுக்கல ஒரு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ தெளிவா ஜெபிக்கலாம் ஐயா. அன்னாருடைய ஜெபங்கள் இன்னாருடைய ஜெபங்கள், அதாவது என்ன பேர் தானியலுடைய ஜெபங்கள், இப்படியாக ஒவ்வொரு ஜெபங்களையும் இப்படியாக ஜெபித்தார்கள். அப்படி இதோட நீ ஜெபத்துக்கு என்னென்ன காரியங்களுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை குறிப்பாக வச்சு அதுக்குரிய காரியங்கள் இந்த நாட்கள்ல தேவனுடைய சமூகத்திலே அதுக்கு ஒப்பு கொடுத்து நாங்களே காரியங்கள் ஜெபிக்கணும் ஐயா. ஜெபிக்கணும். இப்ப வியாஜஸ்காக ஜெபித்தால் அந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லி இந்த கருத்தாக ஜெபிக்கணும். அப்படி இல்லையே, இது உலகமெல்லாம் போயிட்டு வர இங்க ஆள் சரி ஐயா. அதான் சரியான பிள்ளையா பாருங்க. வார்த்தைன்னு சொல்லிக்கல ஐயா.
எபிரேயர்ல சொல்லப்படுது வார்த்தையா என்னன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி. அப்ப அந்த வார்த்தையோட தன்மை எப்படியா இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிற ஆன்மா ஆத்மா கல்கடை எல்லாம் ஊருன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த வார்த்தைகளை இன்றைக்கு வர இருக்கிற வார்த்தை சபையில வந்து பிரசங்கம் பண்ணப்படும். அது வர இருக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை ஆண்டவரே எரேமியாவுடைய உதடுகளில் நீர் வார்த்தையை போட்டது போல அந்த ஊழியக்காரருடைய உதடுகளில் நம்முடைய வார்த்தையை போடும். அந்த வார்த்தைகள் அக்னியாய் புறப்பட்டு இந்த நாட்களில் ஜனங்களுக்குள்ள கிரிகள் நடப்பிக்கட்டும். இதானையா வசனம். சில பேர்கிட்ட ஜெபிக்க சொல்லி மயக்க கொடுத்தா கொடுக்க மாட்டாங்க. சொல்றது இருக்கு மயக்க வேண்டி எடுக்கிற கஷ்டம் ஐயா. பேருந்து போலீஸா கூப்பிட்டு வேண்டி எடுக்கணும். அப்ப அது இப்படிப்பட்ட காரியங்கள். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் ஐயா இப்படியான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டு வருது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியத்துல இந்த சீசர்களுக்கு ஆண்டவர் தெளிவாக பேசியிருந்த அந்த 22வது வசனத்துல இவங்களுக்கு அந்த காரியத்தை புரிஞ்சு கொள்ள இல்லையா? அதாவது புரிஞ்சு கொள்ளாதபடி, அதாவது சத்ரு தடை பண்ணானா அல்லது அவங்களது விசுவாசம் என்னன்னாலயா? இப்ப பாருங்க அவன் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னாலையா என்ன இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு தானே. அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ கூட அவங்க தெளிவாக இந்த சீசர்கள் புரிஞ்சு கொள்ள இல்லை. என்னன்னு சொன்னா அவங்களுக்கு தேவைன்னா பின்னாலும் முன்னாலும் போறாங்க, சாப்பாடு கிடைக்குது, எல்லா வசதியும் கிடைக்குது ஐயா. ஆமே. அப்ப பேந்தன்னத்துக்கு புரிஞ்சு கொள்ள வேணும் இல்ல. நான் இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க இப்ப இடத்த நிக்கிறீங்க, ஒரு ஆளோட இது வச்சுக்கிறீங்க, பிரச்சனை இல்ல. செலவு காசுனா டக்குன்னு காசை தரேன், சாப்பாட்டுக்கு சாப்பாடு நல்லபடியா ரெஸ்டாரண்ட்ல போய் நல்லபடியா தினமும் சாப்பிட்டு கொள்ளலாம். எல்லா காரியம் இருந்தா மற்ற காரியத்தை பற்றியே நாம யோசிக்கணும். இவர் இதுக்கு மட்டும் ஒரு குறை இல்லை. இந்த நோக்கத்துல சீசர்கள் இருந்தா. அப்ப சீசருடைய நோக்கங்க பாருங்க. நீங்கள் இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த நாட்கள்ல அந்த சமாரியா ஸ்திரீ இருக்குல்ல, யோவான் 4 எடுக்க வேணாம் பொருங்க வாரு. நான் இந்த வசனத்தை சொல்றேன், பொருங்க வாரு சொல்றேன், தெளிவா சொல்றேன். இப்ப பாருங்க, இதுல வந்து நான் சொல்றேன், நான் பாருங்க இருக்க பாருங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க, இங்க பாருங்க அந்த சமாரியா ஸ்திரீ இருக்கு இல்லையா, இந்த யோவான் 4 ஐயா பாருங்கள். அதுல பாருங்க, அதுல இருக்கா 1ஆம் வசனத்தில இருந்து ஒரு 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க ஐயா. வாசிப்போம். யோவானை பார்க்கும் இயேசு அநேக பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த போது யூதேவா விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமரியா நாட்டின் வழியா போக வேண்டி இருந்தபடியால் யாக்கோப்பு தன் குமாரனாகிய யோசப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோப்புடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இழைப்படைந்தவராய் அந்த கிணற்றடியிலே உட்கார்ந்தார். அப்போது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையா இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்கு போயிருந்தார்கள். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்ப சீஷர் என்னது திரிகிறாங்க? சாப்பாடு தான் திரிகிறாங்க. அப்ப நீங்க இப்படியே வச்சுக்கணும். 34வது வசனத்தை வாசிங்க இதே அதிகாரத்துல. இப்படி நடக்கையில் சீஷர்கள் 34 வாசிங்க. 4:34. ஆமே. இயேசு அவர்கள் நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்குது. அப்ப ஆண்டவருடைய போஜனம் எப்படி இருக்குது? அவருடைய சித்தத்தை படி செய்வது. இவங்க சீசருடைய போஜனம் எப்படி இருக்குது? டவுனுக்கு போய் பிரியாணி வாங்க போயிட்டாங்க. அப்ப இப்படிப்பட்டவன் சொல்லி சொன்னாலேயே ஆண்டவர் 100 தரம் சாக போறோம்னு என்ன அடிப்பாங்கன்னு சிறுவல் அடிக்க போறோம்னு சொன்னா அவங்களுக்கு விளங்குமா? விளங்காதான். அப்ப இதுக்கு மேல நாங்க என்னது சொல்றது ஐயா? அப்ப இதுதானே அந்த முக்கியமான காரியம். இது அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. இப்ப இந்த இடத்துல வந்து ஆண்டவர் அவங்களுக்கு தெளிவா சொல்லி இருக்கிறார். இங்க வாங்கப்பா, ஏற்கனவே அந்த 22வது வசனத்துல ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார், என்ன காரியம் நடக்க போறது. ஆனபடினால நீங்கள் தயவு செய்து நாட்களை என்ன செய்யுங்க, தெளிவா சொல்றது தானே. 22வது வசனத்துல பாருங்கள் இந்த நாட்கள்ல 22வது வசனம் பாருங்க. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகளை படவும் மூப்பரால் பிரதான ஆசிரியர்கள் வேதபாரர்கள் ஆகாதவர் தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனைவரும் என்னை பின்பற்றி கொள்ள கடவான்னு சொல்றார். அப்ப இந்த காரியத்தை சொல்ற 22வது வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை தான்
இந்த 44வது வசனத்துல சொல்லுகிறார், நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள், மனுஷகுமாரன் மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்றார். அப்ப அந்த அவர்கள் அந்த வார்த்தையை கருத்திலே அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி சொன்னால், அவர்களுடைய மைண்ட் எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா பாக்குற வேளையில ஆண்டவரோட இருந்தா எனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கு பிரச்சனை இல்லை, இதுக்கு பிரச்சனை இல்லை நோக்கம் தான் இருந்ததை ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு சிலர்களுக்கு இல்லை ஐயா. அதுக்கு அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி விசுவாசம், அதை பற்றி ஆராயணும்னு சிந்தனை இல்லை. சாப்பாடு ஆண்டவர் தெளிவாத்தான் சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவர்ல ஒரு குறை இல்லை. ஆண்டவர் தெளிவாத்தான் சொல்லி இருக்கிறார் சிலர்களுக்கு, இங்க வாங்க, நான் வந்தது என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்யத்தான் நான் வந்தனானே ஒழிய சும்மா இந்த ஒரு வெக்கேஷனுக்கு இங்க வரையில்லைன்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். இப்ப இதே வசனத்தான் ஐயா இந்த சங்கம வானொலி இதோ பகலாக கொடுக்குது. அதுக்கு கீழ்ப்படிதான் இல்லையா வார்த்தைக்கு? அதான் இன்றைக்கு வந்து இன்றைக்கு முக்கியமான காரியம் என்ன, மனுஷனுடைய நோக்கங்கள் சிந்தனை எல்லாம் பிழை ஐயா. மனுஷனுடைய நோக்கங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நோக்கம் இல்ல. ஒரு சில தங்களோட பேர்களை சொல்லுறதுக்காக தங்களோட பேர்களை பாருங்க, கொஞ்ச நாளையில ஆக்களை காணக்கடையா விட்டு ஓடிடுவாங்க. உலக சிந்தனையும் அதாவது உலக கவலைகள், உலக நவநாகரிக காரியங்கள் எல்லாரும் இழுத்து கொண்டு போயிடுச்சு. ஓமா எப்ப பாருங்க, இன்றைக்கு பாருங்க, அநேகரை நான் இந்த சங்கம் தளத்துல நான் கண்டிருக்கிறேன் ஐயா. ஆக்கள் வந்தா இந்த நாட்கள்ல முந்திரான் முளைச்ச பெய்த மழைக்கு முளைச்ச காளான் மாதிரி ஆக்களை காண கிடையாது. விட்டு ஓடிடுவாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால ஐயா, ஒரு வார்த்தை என்ற ஒரு வெளிப்பாடு இல்ல. தங்கட இதுகளுக்கு வந்து பாருங்க என்ன வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இதுல வந்து ஓகே, இதுல வந்து தான் பிரசங்கம் பண்ணணும் 50 பேர் 100 பேர் கேப்பினும் ஓகே, அதுக்கப்புறம் தான் அங்க தனக்கு ஒரு பெரிய ஒரு பிரசங்கி, அதை கற்றுக்கொண்டு இதை கற்றுக்கொண்டு அந்த இது இந்த இதுன்னு சொல்லிக்கொண்டு சும்மா சொல்லிக்கொண்டு அந்த எபிரேய பதத்திலே இருக்கு இந்த பதத்திலே இருக்கு இல்லாத பொல்லா எல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த நாட்களை ஜனங்களை போட்டு ஏமாளம் பண்ணி கொண்டிருக்கிறது. இப்படியான கூட்டங்களையா நிறைஞ்சு போயிருக்கு ஐயா இன்றைக்கு உலகத்துல. தானே கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதலும் வருவான்னு ஏற்கனவே சொல்லியாச்சு ஐயா. இன்னொரு காரியத்தை பாருங்க ஐயா, வேதத்திலே ஐயா வேதத்தை அறிஞ்சு வேதத்துக்குள்ள நடக்கிற மனுஷன் வந்து தன்னை குறிச்சு பெருமை அடிக்க மாட்டான். ஒரு நாள் படத்தையே போட மாட்டான். அது முக்கியமா பாருங்க பாருங்க, பேதுரு இன்றைக்கு வந்து எவ்வளவு படிச்சு பேதுருன்ற பவுல் எவ்வளவு படிச்சு எவ்வளவு காரியங்களை செய்த மனுஷன் வந்து ஆண்டோடைய ராஜ்யத்திலே ஆண்டோடைய சமூகத்திலே எல்லாம் தான் குப்பை ஆணுகிறேன் ஐயா. அவன் பேருக்கு முன்னால பட்ட பேரும் கூட இல்லை. அதான் ஐயா, ஒரு ரெவரண்டும் இல்ல, பிஷப்பும் இல்ல, ஒரு பண்டிதரும் இல்ல. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு வருவினம் ஐயா, இன்றைக்கு பாருங்க ஆக்கள் ஊர் பேர் தெரியாத ஆக்கள் வந்து இதுல வந்து ரேடியோல கலந்து கொண்டு என்னடா சொல்லிவினோம், இந்த நாட்கள் நான் ரெவரன், நான் பாஸ்டர், நான் அது இதுன்னு சொல்லிவினோம். ஒரு பலனையும் இல்லையா. அர்த்தம் என்ன தெரியாது. அதான் சொல்றேன், பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது பேரை பற்றி. ஆனா இது ரேடியோல வந்து சொல்றது. தேவனுடைய வார்த்தை இருந்தேன்னு சொன்னா அந்த வார்த்தை தான் வெளிப்பட வேண்டுமே ஒழிய மனுஷனுடைய முகம் இந்த இடத்துல வெளிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணேக்கல 6வது கேமரா போட்டோ பிடிச்சோன்னு தெரிஞ்சாங்களா? இல்லையா? யார் பாடம் வந்து போறாங்களா? அதான் இப்படியான காரியங்கள் இன்னைக்கு ஒரு மெசேஜை கொடுத்துட்டு அதுக்கு அந்த போட்டோ இந்த போட்டோ அப்படி செய்து அந்த டைட்டில் வச்சு இந்த டைட்டில் வச்சு அப்படி டெக்கரேஷன் செய்து இந்த நாட்கள்ல காரியங்களை செய்து கொண்டு இருப்பாங்க. எல்லாம் உலக காரியங்கள் ஐயா. அதாவது தேவனுடைய ராஜ்யம் பெருகணும், ஆண்டவர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஐயா. இதுதான் முக்கியம் ஐயா. ரகசியமா இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களை செய்துட்டு ஆண்டோடைய சமூகத்துல இந்த நாட்கள்ல போயிடணும் ஒழிய நமக்கு பெருமையை தேட வேணும், நமக்கு காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஊழியத்தை செய்தா அந்த நாட்கள் இப்படித்தான் இருக்கணும். பாருங்க, இவங்களுடைய காரியத்தை பார்க்கல இவங்க எல்லாம் இவங்களை புலின்னு நான் சொல்ல இல்லை, ஆனால் அவங்க கொஞ்சம் கவன குறைவா இந்த நாட்கள் இருந்திருக்கிறாங்க. அப்ப அதனாலதான் ஐயா இவங்க இந்த வார்த்தையை ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் வந்து அவர்கள் இந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவும் இல்லை. அவர்களுக்கு அது அங்கே அந்த அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாய் இருந்தது. அந்த வார்த்தையை குறித்து அவர்களிடத்திலே விசாரிக்கவும் பயந்தார். வார்த்தையை குறித்து விசாரிக்கவும் பயந்தார்னா அவருக்கு விளக்கம் தெரியலையா. இப்பயா அந்த இயேசுவுக்கு தெரியும் தானே இவங்க அந்த வார்த்தையை சரியா கற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அவருக்கு விளங்கப்படுத்திருக்கலாம் தானே. ஐயா ஆண்டவருக்கு தெரியும் ஐயா. இங்க வாங்க ஐயா, இப்ப ஒரு காரியத்தை இப்ப வந்து இப்ப உங்களோட அப்பா வந்து உங்களுக்கு 2 தரம் 3 தரம் 4 காரியத்தை சொல்லி போட்டு போறார். நீங்க திரும்ப அந்த காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ளாதபடி நீங்க விளையாட்டுத்தனமா இருந்தா யாருல பொறுப்பு? உங்கள பொறுப்பா உங்களோட அப்பால பொறுப்பா? எங்கெல்லாம் பொறுப்பு. அதே மாதிரி தான் பாருங்க,
கட்டாயம் வந்து பிறகு என்ன நடக்கும்னா படலிக்க சரி வச்சிருந்த பிரம்பு முறியும் அதான் உண்டு. ஆமென் ஆமென். உள்ளதுக்குள்ளது தானே. அப்ப இதான் நடக்கிற காரியம். அப்ப இதே மாதிரி தானையா இன்றைக்கும் இவர்களுடைய நிலப்பாடுகள் இந்த காலகட்டத்தில் இப்படியாக இருந்த நிமித்தம் இவர்கள் அந்த கருத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்ப இவர்கள் விளையாட்டுத்தனமா திரியினம் இந்த சீசர்கள். பாருங்க ஆண்டவர் சொல்லி, ஆனால் அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே மரியாள் அந்த இடத்துல வந்து விளையாட்டுத்தனமா இல்லையே. ஏன்னு சொல்லி சொன்னால் அவளுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தின் நிமித்தம் அவள் என்ன செய்யறான்னு சொன்னால் சொன்ன காரியத்தை தெளிவாக கவனிச்சு வச்சுக்கிறாள் ஐயா. ஆமென் ஆமென். அப்ப கவனிச்சு வச்ச நிமித்தம் தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை விடிய காலமே ஒளிம்பி இருட்டோட ஒளிம்பி ஓடுறாள். ஓடி போய் என்ன நடக்குது காரியம் உயிர்த்தொழும்புன்னு சொன்னவர் தானே, அதனால இந்த நாட்கள் அந்த காரியத்தை இருக்க பாப்பம் சொல்லிப்பட்டு. ஆனா இவங்களை ஒரு ஆம்பளை கூட போக இல்லையே. அதுக்கு பிறகு வந்து அவள் சொன்ன அப்புறம் தான் எங்க நேக்கில போறதுக்கு பயந்து போச்சு நமங்க. ஆமென் ஆமென். ஐயா நேரமா அது அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க. அதான் இதே மாதிரி தான் இன்றைய நாளும் சங்கம வானொலி கூட இரவு வார்த்தையை கொடுத்து சாட்சியை கொடுத்து பாடலை கொடுத்து ரட்சிப்பு வேண்டும் என்று கறந்தாலும் செவி கொடுக்காத மக்களாக தீர்கிறார்கள். அதே மாதிரி தான் இந்த காலத்தில் நடக்குது. ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க பாச. நான் நேரமாச்சு அவைகளுக்கு 1 மணிக்கு கொடுக்க வேணும். ஒரு காரியம் சொல்லுவாங்க ஐயா, செகுடன் காதுல ஊதுன சங்கு மாதிரி இன்றைக்கு. சரி, அப்ப எங்களுக்கு அப்படி இல்லை, உங்களுக்கு அப்படி இல்லை, ஒரு சிலர். வசனத்தை விளைப்பாட தந்து கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளில் லூக்கா 9ஆம் அதிகாரம் 44-45 வசனத்தை வெளிப்பாடு தந்த கிருபைக்கா நன்றி. அந்த ஊழியரை ஆசீர்வாதியும் இந்த வசனத்தை துணிக்கும் சங்கம வானொலியும் ஆசீர்வதித்து கேட்போரையும் ஆசீர்வதித்து சங்கம வானொலி நடத்துகின்ற ரீட்டா ஆசீர்வதித்து சங்கம வானொலியும் ஆசீர்வதித்து தொடர்ந்து வரும் ஸ்கைப் பிரேமிச்சு கோஸ்வலியம் நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தொடர்புன்ற சகோதரியை ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.